ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அடிக்கடி இந்த மெத்தட்ல தான் செய்வீங்க. இது செய்றது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராவே இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் கீ ரைஸ் எல்லாத்து கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்க தான் போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக உள்ள ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இதை மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நான் 4 பெரிய சைஸில் வெங்காயமும் அதே அளவுக்கு 4 தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா, இது வதங்கி வரதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமா உங்களுக்கு வதங்கி வரும். உப்பு சேர்த்துட்டு, இப்ப இது கூட கொஞ்சமா வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது கிரேவி நல்ல ஒரு க்ரீமியா ஒரு நல்லாருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதனால தான் சேர்க்குறோம். இப்ப இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டீங்கன்னா, நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே நமக்கு வெந்து வந்திருக்கு. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனா வதங்கி வரணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி கண்ணாடி பதத்துல வெந்தா போதும். இப்ப அவ்வளதாங்க. இப்ப நம்ம வதக்கி இத ஆற வச்சிரலாம். இப்ப இத ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. எவ்வளோக்குள்ள நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. நான் இந்த மாரி அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப வாங்க இந்த கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்து அதே கடாயில தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்ப எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம வந்து கரம் மசாலா எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிட்டதுனால, நம்ம இதில எதுவுமே நம்ம தாளிக்க வேண்டாம். டைரக்ட்டா நீங்க வெங்காயமும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ப்ரவுன் ஆகி வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்தில நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம். அதனால நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்ல. வெங்காயமும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லாவே நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்ப இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா காரத்துக்காக 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துட்டு, இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி அரைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உடனே நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்குனா போதும். இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, இதுல நான் இன்னைக்கு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாருக்கும். இப்ப இது கூட நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சிக்கன் வெந்து வர அளவுக்கு நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி மிக்ஸி ஜார்ல அலசி இந்த மாரி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இதுலயே நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்து வந்துரும். இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. இடையில தொறந்து விட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்ப பாருங்க ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கு நல்லாவே சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்துல லாஸ்ட்டா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு கடைசியா மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க.
இதில உங்களுக்கு விருப்பப்பட்டா கொஞ்சம் புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு மல்லி இலையும், கருவேப்பில மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.